அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதியிசை கேட்போம். திருமதி லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொல்லாதே என்கிற நாவலின் 8வது பகுதியை தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பார்த்திபனுக்கு தன் மனைவியிடம் தனியாக சிறிது நேரம் நிம்மதியாக பேச பொழுது இருக்கவில்லை. மரகதம்மாள் நோயாளியாக படுத்துவிட்ட பின்பு வீட்டு பொறுப்பு அவனுக்கு அதிகமாகி விட்டிருந்தது. உணவு நேரத்தின் போதும் தினசரி சாம்பவி இரவில் பால் செம்பை கொணர்ந்து வைக்கும் போதும் மட்டுமே அவனால் சில வார்த்தைகள் பேச முடிந்தது. அன்று இரவு அவன் தன் அறைக்குள் மாலை நாளேட்டின் மீது கண்களும் வராந்தாவில் ஒலிக்கப் போகும் காலடிகள் மீது காதுகளுமாக காத்து கொண்டிருந்தான். மாடிப்படிகளை கடந்து ஓசைப்படாது மெல்ல நடந்து அறைக்குள் வந்து நின்ற சாம்பவியை கண்டு திடுக்கிட்டு போனான். கூட வந்து பரிமாற உதவியால் உதவி கொண்டிருந்ததால் அவன் சாப்பாட்டின் போது எதுவும் பேச முடியவில்லை. மனதில் இருந்த பல சங்கதிகளை அவள் முன் கொட்டிவிட அவசரப்படுகிறவன் போல பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு பரபரப்புடன் அவன் எழுந்ததை அவள் கவனித்தாள். மௌனமாக செம்பை முக்காலி மீது வைத்துவிட்டு திரும்பிய போது, சாம்பவி, கொஞ்சம் உட்காரு, முக்கியமானது ஒரு சங்கதியை உன்னோட நான் பேசணும் என்று மிக தாழ்வான குரலில் குழைந்து வேண்டிக் கொண்டான். அவன் என்ன பேசப் போகிறான் என்பது அவளுக்கு தெரியும். தாயை பார்த்து வர அன்று இரவு அறைக்குள் போனவன் பேயறைந்தது போன்ற வெளுத்த முகத்துடன் வெளியே வந்ததை அவள் பார்த்து விட்டிருந்தாள். எதிரே கிடந்த நாற்காலில் உட்கார்ந்தவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நீ வெளியே போயிட்டதை பத்தி அம்மாக்கு ரொம்ப கோபம் என்று கூறிவிட்டு படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டான். நீங்க உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நான் வெளியில போய் வந்தேன். உங்க தாயாரை நான் தவிக்க விட்டுட்டு போகலையே. துணைக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வேலைக்காரியை விட்டுட்டு தானே போயிட்டு வந்தேன். அப்படியும் வெகு நேரம் நான் வெளியில் தங்கிவிடவில்லையே என்று சொல்வாய். உண்மைதான், நான் தான் உன்னை போக அனுமதித்தேன். அம்மாவுக்கு அது பிடிக்கவில்லை. இனிமே நான் எங்கேயும் போல. கவலைப்படாதீங்க, நடந்ததுக்கு வருத்தமும் படாதீங்க. தவறும் என்னோடதுதான் என்று மெல்லிய குரலில் பதிலளித்தாள். உங்க நிலைமை எனக்கு புரிகிறது. பாவம் சாம்பவி, காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு இத்தனை பெரிய வீட்டில் ஒரு கைதியாக அடைத்து வைத்திருக்கிறோம். ஒரு உயர்மட்டத்து வேலைக்காரியாக உழல்கிறாள். அதை தவிர வேறு என்ன சுகத்தை கண்டாள் என்று மனைவி மேல் அனுதாபம். அதே சமயம் அம்மாவை நினைத்து கவலைப்படுறீங்க. எத்தனை கடுமையான குணமுடையவளாக இருந்தாலும் பெற்றவளாச்சே. பிடிவாதம் செய்த போது திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டவள் இப்போது நோயாளியாக படுத்து விட்டிருக்கிறாள். அவள் கடைசி காலத்தில் பிள்ளை கைவிட்டான் என்ற அவச்சொல் எதற்கு என்று அஞ்சுறீங்க. சொல்லாமல் சொன்ன அந்த கண்களை உற்று பார்க்கவும் அவனுக்கு வெட்கமாக இருந்தது. அம்மாவின் உடம்பு குணமாகும் வரை நீ வீட்டை விட்டு எங்கேயும் போகாதிருப்பது நல்லது. முன்போல் அவங்க எழுந்து நடமாட ஆரம்பித்த பின்பு மனநிலையிலும் கொஞ்சம் மாறிடுவாங்க. இத்தனை கடுமையா இருக்க மாட்டாங்க. அதனால சாம்பவி என்று குழைந்தான். இன்று மாலை வீட்டுக்கு திரும்பிய உடனேயே நான் அந்த தீர்மானத்திற்கு வந்துவிட்டேன். நீங்க இத்தனை தூரம் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. என் கடமைகளை ஓரளவு நான் அறிவேன். அவ்வளவுதானே, வேறு ஏதாவது பேச வேண்டியது இருக்கிறதா என்று கேட்டபடி அவள் எழுந்தபோது வேதனையில் முகம் சுருங்கி போனான். ஆயுள் முழுவதும் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்க எத்தனையோ சங்கதிகள் இருக்கு சாம்பவி. முன்னை விட இந்த சில நாட்களில் ரொம்பவும் எழுச்சி போயிட்ட. உட்காந்து நிம்மதியா சாப்பிட கூட உனக்கு நேரம் இல்ல. கல்யாணம் ஆகாத போது நீ எத்தனையோ நிம்மதியா இருந்த. அலமேலு அம்மாவோட அரவணைப்புல உன் மாம்பழ கன்னங்களில் நான் கண்ட மினுமினுப்பு இப்போது எங்கே மறைஞ்சு போச்சு. சாம்பவி, உன்னை பத்தி ரொம்பவே பெருமிதம் அடைகிற சாம்பவி. இத்தனை சிக்கல்லையும் கணவனிடம் எந்த விதமான வெளிப்படை அன்பையும் பெறாத நிலையில கூட எத்தனை பொறுமையா இருக்க. சாம்பவி, கொஞ்சம் பொறு, நமக்கு நல்ல காலம் வரும். படபடவென்று பேசி அவளை தன் அருகே இழுத்து உட்கார வைத்துக் கொண்டு கண்களில் லேசாக திரையிட்டு விளக்கொளியில் மின்னும் அந்த கண்ணீரை துடைத்துவிட மனம் மிகவும் ஆசைப்பட்டது. ஆரம்பத்தில் அவளுடன் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தை நினைத்து ஆசையை விழுங்கிக் கொண்டான். சாம்பவி, இன்னொரு சங்கதியை உன்கிட்ட கேட்க விரும்புறேன். நீ இந்த வீட்டை மிக்க திறமையோடு கவனிச்சுக்கிற. தினமும் என்ன செலவாச்சு, மீதி கையிருப்பு என்னன்னு ஒரு பட்டியல் தயாரிச்சு என் பார்வைக்கு வச்சிடுற. மகிழ்ச்சி. உன் செலவுக்கு ஒரு பைசா கூட எடுத்துக்கிறது இல்லையே. ஏன்? உனக்கு செலவழிக்க பணம் தேவைப்பட்டா கூசாம எடுத்துக்கோ. வறட்சியான முறுவலுடன் அவள் அவனை ஊன்றி பார்த்தாள். சாப்பாடு, துணி முதலிய சௌகரியங்கள் கிடைக்கும் போது வேறு எனக்கு என்ன செலவு? ஏதும் இல்லையே. அதனால பணம் தேவைப்படுறதில்ல. மேலும் எனக்கு ஏதாவது வேணும்னா ஒரு கடித துண்டில் எழுதி வைக்கிறேன். நீங்க உடனடியே வாங்கி தந்துடுறீங்க. அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? சாம்பவி, உண்மையை சொல். உனக்கு இதுகளை தவிர வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லையா?
பொங்கி வந்த துயரத்தையும் இமைகளின் ஓரத்தில் கசிந்த கண்ணீரையும் சிரமப்பட்டு சட்டென்று அடக்கிக் கொண்டாள். எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்கு, உண்மைதான். சாம்பவி, என் கண்ணேன்னு உங்களால் அழைக்கப்பட்டு உங்கள் அன்பை அனுபவிக்க மாட்டோமா என்ற ஏக்கத்தில் துடிக்கும் என் மனதில் நிறைவை உண்டாக்க மனைவி என்ற நிலை மிகவும் தேவைப்படுகிறது. உணர்ச்சிகளில் வசப்பட்டு போகும் சாதாரண பெண்தான் நானும். ஒரு சன்னியாசினி அல்ல. உங்களது கொள்கைகளுக்கு குறுக்கே வரக்கூடாது என்ற பிடிவாதத்தினால் இப்படி வைராகியமாக இருக்க முயல்கிறேன். எத்தனையோ தடவை இந்த பாழும் வைராகியம் சுக்கு தூளாகி போய்விடுகிறது என்பதுதான் உண்மை. இந்த அறைக்குள் வரும்போது என் மனதும் எத்தனையோ தவிக்கிறது. குளிச்சுட்டு பனியன் லுங்கி மட்டும் அணிஞ்சு கொண்டு நீங்க உட்கார்ந்திருக்கும் போது சந்தனக்கட்டை போன்ற உங்கள் தோளை கண்டு என் மனம் எத்தனை பாடுபடுகிறது தெரியுமா? அந்த தோள் மீது சாய்ந்து கொண்டு, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்ததா? வரும்போது உங்க முகம் ரொம்ப சோர்ந்து இருந்ததே என்று கொஞ்சி கேட்டு முகத்தோடு முகம் வைத்துக் கொண்டு பேச எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? மனதிலே அமுங்கி கிடந்த அத்தனை உணர்வுகளையும் வார்த்தையாக உதிர்க்க அவளுக்கும் விருப்பமாகத்தான் இருந்தது. ஏற்கனவே அத்தை ரொம்ப மனம் கசந்து போயிருக்காங்க. அவங்கள நான் தனியா கீழே விட்டுட்டு வெகு நாளே உங்களோட பேசிட்டு இருக்க முடியாது, மன்னிச்சுக்கோங்க. வேகமாக கதவை நோக்கி நடந்தாள். சாம்பவி, நில். முக்கியமான சங்கதியை கேட்க மறந்துட்டேன். இன்று அவங்க உன்கிட்ட ரொம்ப கோபமா நடந்து கொண்டாங்களா? பேச்சில் கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டிருப்பதால் அவங்களால உரத்து பேச முடிகிறது. அதனால் கேட்டுவிட்டு அவளை பரிதாபமாக பார்த்தான். தன்னிடமே ஆவேசமாக ஆத்திரத்துடன் பேசிய தாயார் மருமகளிடம் எப்படி நடந்து கொண்டிருப்பாள் என்பதை அவனால் ஓரளவு யூகிக்க முடிந்தது. என் கையால் கொடுத்த கஞ்சியை குடிக்க மாட்டேன்னு அடங்கு செஞ்சாங்க. ஆனா நான் வற்புறுத்தி சாப்பிட வைத்து மருந்து கொடுத்து தூங்க செய்திருக்கேன். அவங்க எவ்வளவு கோச்சு கொண்டாலும் நான் பாராட்ட போறதில்ல. ஏன்னா அவங்க ஒரு நோயாளி இல்லையா என்று கேட்டுவிட்டு வேகமாக வெளியே வந்தாள். மாடிப்படி அருகே வந்ததும் அவளுக்கு கட்டுக்கொள்ள முடியாத துக்கம் கண்ணீராக கன்னங்களில் வழிந்தோடியது. வீட்டுக்கு வந்ததுமே வேலைக்காரி வந்து சொல்லிவிட்டாள். பெரியம்மா உங்களை கேட்டாங்க. வந்ததும் அறைக்கு வர சொன்னாங்க. கை கால்களை கழுவிக்கொண்டு களைந்த நெற்றியில் பரவி கிடந்த முடியை சீராக்கி கொண்டு அவள் அவசரமாக மரகதமாள் கிடந்த படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். தனக்கு கிடைக்கப் போகும் வரவேற்பை எண்ணி மார்பு வேகமாக துடித்தது. படுத்த நிலையிலும் எழுந்திருக்கும் சக்தி இல்லாத சமயத்திலும் மரகதம்மாள் அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் ஆட்டி படைத்தாள். அப்படி ஒரு அந்தஸ்து மோகம். உனக்கு என்ன துணிச்சல்? வேலைக்காரியிட என்ன ஒப்படைச்சிட்டு உங்க பெரியம்மா வீட்டுல சீராட போயிட்டு வந்திருக்க. எல்லாம் அவன் கொடுக்கற இடம். நான் மட்டும் எழுந்து ஓடி ஆடிக்கிட்டு இருந்தா இப்பவே உன் கையில பெட்டியை தூக்கி கொடுத்து பிறந்த வீட்டுக்கு போடின்னு துரத்தி இருப்பேன். பற்களை கடித்தாள். கொடூரமாக விழித்தாள். சாம்பவி எதுவுமே பேசவில்லை. ஊமை காட்டம் போல என் சமைஞ்சு நிக்கிற, இந்த தலையில ரொம்ப உறுத்துது, எடுத்து மாத்திவை என்று ஏவலிட்டாள். அவளுக்கு பிடித்த விதமாக ஓட்ஸ் கஞ்சியை தயார் செய்து கொண்டு எடுத்துக்கொண்டு போன போது முகத்தை சுளுக்கினாள். இனி அந்த வேலைக்காரியை எல்லாம் செய்யட்டும், உன் கையால சாப்பிட்றது கூட பாவம் என்று எரிந்து விழுந்தாள். அதிகமாக பொங்கிய கோபத்தை அடக்க முடியாது சுவாதீனமாக இருந்த இடக்கையால் தன் அருகே இருந்த ஸ்டீல் டம்ளரை எடுத்து தரை மீது வீசினாள். ஓ, இங்க நிக்காத சனியனே, நீ வந்ததும் எனக்கு கேடு வந்துருச்சு. என்னை கொண்டு கரையேத்திட்டு சொத்துக்கள் எல்லாம் தட்டிக்கிட்டு போகத்தானே வந்திருக்க. என் மகன் ஒரு ஏமாளி, இல்லாட்டி உன்னை கட்டிக்க ஒத்த கால நின்றுப்பானா? நான் மட்டும் பிழைச்சி எழுந்தா என்று கருவிக்கொண்டே அவளை முக்கிரமாக பார்த்தாள். எதற்கும் பதிலளிக்காது சாம்பவி கிண்ணத்தில் இருந்த கஞ்சியை ஸ்பூனால் அள்ளி வற்புறுத்தி அவளுக்கு புகட்டினாள். யார் கண்டது? இந்த கஞ்சியில என்ன மருந்த கலந்து தர்றியோ? ஒரு சமயம் மந்திரிச்ச விபூதியை போட்டு கொடுக்குறியோ? உன் மனசுல இருக்க எண்ணம் எனக்கு தெரியும்டி. நான் சீக்கிரம் கண்ணை மூடணும் அப்படின்னு நாளை எண்ணிக்கிட்டு இருக்க. பிறகு உன் வீட்டு படைகளோடு இங்க ராஜாங்கம் நீ நடத்த போற. ஐயோ, என் மகன் கதி இப்படி ஆயிப்போச்சே என்று உரத்த குரலில் புலம்பி விக்கி அழுதாள். அத்தை, இப்படி நீங்க பேசி அழுது ஆத்திரப்பட்டா ரத்த அழுத்தம் அதிகமாயிரும். குணமடைய நாளாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கிடக்காரு டாக்டர். அவர் தானே என்கிட்ட வந்து அலமேலம்மா வீட்டுல ஒரு அழகான பொண்ணு வந்து இருக்கா, அவளை உங்க மகனுக்கு கட்டி வைங்கோன்னு பல்ல காட்டினாரு. இந்த அழகான கல்யாணத்திற்கு அந்த மனிதன் தான் பெரிய சிபாரிசு. இனிமே அந்த டாக்டர் வந்தா அவரோட நின்னுகிட்டு ஊர்க்கதையெல்லாம் நீ பேச வேண்டாம். எப்படிடா இவளுக்கு தெரியுது படுத்து கிடக்குறாளேன்னு அதிசயமா இருக்கா? எனக்கு 1000 கண்ணு இருக்கு. அவர் வந்த வேலையை கவனிச்சுட்டு போட்டோம். வயசானவர் நான் விட்டு வச்சிருக்கேன். இல்லாட்டா என்று பேசியவளுக்கு மூச்சு வாங்கியது. முகம் சிவந்து வியர்வை கொப்பளித்தது. நீங்க சொல்றபடி நடந்துக்கிறேன் அத்தை. இனிமே நீங்க எழுந்து நடமாடுற வர இந்த வீட்டு வாசப்படியே தாண்ட மாட்டேன் அத்தை என்று கூறிவிட்டு துவாலையால்
மரகதம்மாளின் முகத்தை துடைத்து அவளை சமாதானப்படுத்தினாள். அந்த சங்கதியை இப்போது அவள் கணவரிடம் சொல்ல தேவையில்லை. செய்யக்கூடாத ஒரு குற்றத்தை அவள் செய்துவிட்டது போல மாமியார் அவளை நன்றாக சாடிவிட்டாளே, அது போதும். அதற்கு துணை இருந்தவன் போல மகனையும் அவள் கோபித்துக் கொண்டு விட்டாள். ஒன்றே ஒன்று மட்டும் சாம்பவிக்கு பிடிக்கவில்லை. மரகதம்மாள் தன் வேலைக்காரி பொன்னியின் முன் மருமகளை திட்டிவிட்டாள். வீட்டு வேலைக்காரர்களில் கொஞ்சம் தலைக்கணம் பிடித்தவள் பொன்னி. எஜமானி தன்னிடம் பிரியமாக நடந்து கொள்கிறார் என்ற காரணத்தினால் அவள் சாம்பவியிடம் ஏற்கனவே கொஞ்சம் திமிராக எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தவள். இனி அவளுக்கு துணிவு ரொம்பவும் கூடிவிடும். மரகதம்மாளின் அனுபவத்தில் சாம்பவியை விட மூத்தவள். அப்படி இருந்தும் வீட்டு சங்கதிகளை வேலைக்காரர்கள் முன்னிலையில் அலசுவது என்று வேதனைப்பட்டாள். மறுநாள் பகல் வீட்டிற்கு வந்த பார்த்திபன் ஒரு கடிதத்தை கொடுத்தான். கடிதம் அவளது தந்தை எழுதியது. காரணம் ஏதுமின்றி அவர் அடிக்கடி கடிதம் போடுகிறவர் அல்ல. கையும் காலும் பதற, நெஞ்சு தீயாக துடிக்க, வாய் உலர்ந்து போக அவள் கடிதத்தை எடுத்து பிரித்தாள். கடிதம் அவள் தந்தை வாகீசனால் மிகவும் சுருக்கமாகத்தான் எழுதப்பட்டிருந்தது. அன்புமிக்க மருமகன் பார்த்திபனுக்கு அநேக ஆசைகள். தங்கள் தாயின் உடல்நிலையில் இப்போது சிறிது அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறோம். துன்பங்கள் தனியாக வருவதில்லை என்பது உண்மை. சில தினங்களுக்கு முன்னர் என் சிறிய மகள் ரேவதி வைரல் காய்ச்சலுடன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாள். நேற்றிலிருந்து காய்ச்சல் அதிகமாகி சற்று கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறாள். ஜன்னி வேகத்தில் குழந்தை தன் அக்கா சாம்பவியை பார்க்க வேணும் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறாள். அங்குள்ள நிலைமையை நாங்கள் அறிவோம். முடிந்தால் ஒரே ஒரு நாள் மட்டும் பட்டணத்தில் வந்து தங்கி ஆஸ்பத்திரியில் உள்ள தன் தங்கையை சாம்பவி பார்க்க முற்பட்டால் ஒரு சமயம் ரேவத்தின் உடல்நிலை சீக்கிரம் குணமாகலாம் என்று நம்புகிறோம். அங்குள்ள நிலைமைக்கு தகுந்தபடி தாங்கள் முடிவெடுக்கலாம். நன்றி. இங்ஙனம் வாகீசன். கடிதத்தை படித்து முடித்ததும் அதை கணவரிடம் திருப்பி கொடுத்துவிட்டு சாம்பவி வேகமாக பூஜை அறையை நோக்கி ஓடினாள். தரையில் விழுந்து கும்பிட்டவளால் கட்டுப்படுத்த இயலவில்லை. விசும்பி அழுதுவிட்டாள். தங்கைகளில் அவளது அன்பை பெரிதும் கவர்ந்தவள் ரேவதி. 5 வயது குழந்தையாக இருந்தபோது அவள் ஒவ்வொரு நாளும் இரவு உணவுக்கு பின் அக்கா சாம்பவியின் மடியில் வந்து படுத்துக்கொண்டு கதை சொல்லச் சொல்லி அடம் செய்வாள். கேட்ட கதையையே அழுக்காமல் திரும்ப திரும்ப கேட்பதில் குழந்தை ரேவதிக்குத்தான் எத்தனை உற்சாகம். கதை முடிவில் தன் அக்காவுடன் சேர்ந்து கொண்டு ஆடு மிதக்க, மாடு மிதக்க, வீடு மிதக்க, பாயாசம் காய்ச்சின பாட்டி மிதக்க, குருவி பறந்தோடி போச்சு என்று பாடிக்கொண்டு கைத்தட்டி சிரிப்பாள். குருவி பாயாசம் காய்ச்சின இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அத்தோட உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா என்று கூறியபடி அந்த குழந்தை தன் 2 கைகளாலும் அவளது கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டு கொஞ்சுவாள். அந்த காட்சி சாம்பவியின் நினைவில் வரவே அவள் கண்கள் பொலவலவென்று கண்ணீரை உதிர்த்தன. இரத்த பாசத்தினால் அவளது உடல் முழுவதும் ஆடியது. கடவுளே, ரேவதியின் உடம்பு சீக்கிரம் குணமாயிரணுமே என்று வேண்டிக் கொண்டு எழுந்தாள். பார்த்திபன் காணும் முன் சட்டென்று கண்ணீரை துடைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். கண்கள் சிவந்து நெற்றியில் வியர்வை பொடிக்க அடக்கி வைத்துக் கொண்ட துயரத்தை மீறி உதடுகள் துடிக்க தன் முன் நின்ற மனைவியை கண்டு மனம் உருகி போனான் பார்த்திபன். உன் தங்கச்சிக்கு ஜன்னி காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறத பத்தி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா உத்தரவு கொடுத்தா என்று அவன் முடிக்கும் முன் அவள் அவசரத்துடன் குறுக்கிட்டாள் சாம்பவி. இங்கே அத்தை நோயாளியா படுத்து கிடக்கையில நான் பட்டணம் போறது சாத்தியப்படாத செய்க. போக நினைப்பது கூட முறையில்லை. அப்பா புரிஞ்சுக்குவாரு. எதுக்கும் நான் ஒரு கடிதம் பதிலுக்கு எழுதிடுறேன். நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சாப்பிட வாங்க. உங்களுக்கு மறுபடி கடைக்கு போக நேரமாயிருமே என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். கடைக்கு கிளம்பும் முன் வாயில் வரை வந்து வழியனுப்பும் மனைவியின் முகத்தை மிகவும் அனுதாபத்துடன் பார்த்தான். சாம்பவி, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்தே பலவித சங்கடங்களை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்க. இதே நான் திருப்பி சொல்லலாம் இல்லையா? வறட்சியாக அவள் சிரித்தாள். உன்னை நான் இது சமயம் பட்டணத்துக்கு அனுப்ப முடியாதுங்கிறது உனக்கு தெரியும். ஆனா நான் வேற வகையில உனக்கு உதவ முடியும். ஆஸ்பத்திரிக்கு ஆகிற செலவை நாம் அனுப்பி வச்சா உன் தந்தைக்கு உபகாரமா இருக்கும் இல்லையா? மிகவும் கனிவுடன் கேட்டான். அப்படி நீங்க அனுப்புனா அப்பா மனசு வேதனைப்படும். பணத்தை எதிர்பார்த்து அவர் இந்த கடிதத்தை போடல. என் தந்தையை பத்தி எனக்கு தானே அதிகமா தெரியும். அப்பா ஆஸ்பத்திரி செலவுகளை தாமே சமாளிச்சுக்குவாரு. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை என்று அவனுக்கு ஆறுதல் சொல்லி வெளியே போக விடை கொடுத்தாள். எதற்கும் மாமனார் வீட்டு நிலைமை தாயாருக்கு தெரிவிப்பது நலமாகும் என்ற எண்ணத்தில் அந்த கடிதத்தை தன் தாயாருக்கு பார்த்திபன் வாசித்து காட்டிவிட்டிருந்தான். அறைக்குள் சாம்பவி வந்து நின்றதுமே கடுமையான குரலில் பேச ஆரம்பித்து விட்டாள் மரகதம். வேலைக்காரி அப்பால் போவதற்குள் தன் வெறுப்பு முழுவதையும் வார்த்தையில் கொட்டிவிட்டாள். அன்னைக்கு உன் பெரியம்மாவை பார்க்கணுன்ட்டு என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டு வந்த. அதாவது ஒரே ஊரு என்கிற நிம்மதியில நான் பொறுத்துக்கிட்டேன். இப்போ உன் தங்கச்சியை பார்க்க பட்டணம் புறப்பட போறியா? உன் அப்பனுக்கு அறிவு இருக்கா?
சம்மந்தி அம்மா சாக கிடக்குறாளே, இப்படி ஒரு கடுதாசி எழுதி கலாட்டா செய்யறது தப்புன்னு இத்தனை பெரிய மனுஷனுக்கு தோணலையே. பொங்கி வந்த கோபத்தையும் துயரத்தையும் உதட்டை கடித்து கொண்டு அடக்கி கொண்டாள் சாம்பவி. ரேவதிக்கு உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிய வேணும்னு தான் அப்பா எழுதியிருக்காரு. உன் அப்பனுக்கு சப்பா கட்டு கட்டாத, ஒரு நாள் உன்னை பட்டணம் போயிட்டு வரும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறாரே, அதுக்கு அர்த்தம் என்னவா? அப்படி அவர் தவறா எழுதினதுக்கு அவருக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அன்னைக்கு பெரியம்மா வீட்டுக்கு போன அப்புறம் என் மனசுல ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு இருக்கேன். பெரிய ஹரிச்சந்திரன் பொண்ணு சத்தியத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவ. உங்க உடம்பு குணமாகி நீங்க நடமாட தொடங்குற வரைக்கும் நான் வெளியில போக மாட்டேன். உன் தங்கச்சி செத்துட்டா கூடவா போகமாட்ட? திடுக்கிட்டு போனாள் சாம்பவி. வயதில் பெரியவளான மாமியார் வாயில் இப்படியா ஒரு அவச்சொல் எழ வேண்டும்? குழந்தை பிழைத்து எழணும் என்று ஒரு ஆசை வழங்காவிட்டாலும் சாம்பவி மேல் ஏற்பட்ட வெறுப்பில் அவள் குடும்பத்தையே சபிக்கிறாங்களே அத்தை, அப்படி ஏதாச்சும் நடந்துட்டா கூட நான் பட்டணம் போக மாட்டேன் என்று கூறிவிட்டு பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். நீலிக்கு நெத்தியில கண்ணும்பாங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஏதாவது நான் சொல்லிட்டா உடனே உன்னை அடிச்சு கொண்டுட்ட மாதிரி அழ ஆரம்பிச்சிருயே. அழுது அழுது எங்க வீட்டையே அலங்கோலமாக்கிட்டது பத்தாதா? போ போ போ, உள்ள போய் மூஞ்சியை கழுவிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு சுத்தமாவா போ என்று அதட்டினாள். அன்று இரவே சாம்பவி தன் அனுதாபத்தை தெரிவித்து தான் வர இயலாததை விவரித்து தன் தந்தைக்கு தனிப்பட்ட கடிதம் ஒன்றை எழுதி தபாலில் சேர்க்கும்படி தன் கணவனிடம் தந்துவிட்டாள். அதற்கு பின் சில நாட்கள் ஓடிய பின் மரகதம்மாள் பெயருக்கு ஒரு தந்தி வந்தது. தந்தி என்றதுமே சாம்பவி பதறி போனாள். ஏன் மூஞ்சியை ஏன் பாக்குற? முதல்ல அதை பிரிச்சு பார்க்க கையில வலு இல்ல, ரெண்டாவது அது ஆங்கிலத்துல இருக்கும். நான் என்ன உன்ன மாதிரி படிச்சவளா? பிரிச்சு என்ன எழவுன்னு பாரு அதட்டினாள் மரகதம். உள்ளுர அது ஏதாவது துக்க செய்தியாக இருக்குமோ என்று அவளது தந்தை அடித்திருப்பாரோ என்றும் மிகவும் குரூரமான மகிழ்ச்சி மரகதம்மாளுக்கு. அப்பாடா, அது வேற யார்கிட்ட இருந்தா வந்த தந்தி என்பதை கண்டு அவளுக்குத்தான் எத்தனை நிம்மதி. என்ன அப்படி முழிக்கிற? என்ன தந்தி அது? யார் கொடுத்திருக்காங்கன்னு சட்டுன்னு படிச்சு சொல்லு. ஏதுடா ஒரு மனுஷி கவலைப்படுவாளேன்னு புத்தி இல்லாம கல்ச்சலையாட்ட நிக்கிற? மரகதம் அதட்டியதும் விழிப்புற்றாள் சாம்பவி. யாரோ ரவிச்சந்திரன் என்பவர் தந்தி அனுப்பியிருக்காரு. உங்களை பார்க்க இன்னைக்கு இரவு வண்டியில புறப்பட்டு நாளைக்கு காலையில பட்டணத்துல இருந்து வராராம். ரவிச்சந்திரன் வரானா? என்ன மறக்காம வந்து பார்க்க வர்றானே புள்ள, தங்கமான குணம் என்று மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தாள். அதற்கு பின் ரவிச்சந்திரன் வரப்போவதை குறித்து படுத்த நிலையிலேயே ஆட்களுக்கு துரிதமாக வேலையிட்டாள் மரகதம். வாசல் பக்கம் இருக்கிற அறையை சுத்தமாக கழுவி தொடச்சு பின் அறையில் இருக்கும் கட்டிலை தூக்கி போட்டு படுக்கை தயார் செஞ்சு வைங்க. விருந்தாளிகள் வந்தா உபயோகிக்கிற கழிவறை குளியலறை எல்லாம் சுத்தமா இருக்கணும். பல நாள் பூட்டி வச்ச பீரோ பூச்சிகள் ஏதாவது இருக்க போது நல்லா தட்டி தொடச்சு தட்டுக்கள்ல காகிதம் போட்டு தயாரா வைக்கணும். அவன் அமெரிக்கால பெரிய வேலை பார்க்கறான், என்னை மறக்காம வந்து பார்த்துட்டு போக ஆசைப்படுறான் என்று பெருமையோடு பேசினாள். சமையலறையில் பகல் சாப்பாட்டை விமரிசையாக தயாரிக்க உதவி கொண்டிருந்த சாம்பவியிடம் சமையல் ஆள் தாழ்ந்த குரலில் சொன்னார். எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தா எத்தனை கௌரவம் கிடைக்குதுன்னு பாருங்க அம்மா. இந்த ரவிச்சந்திரன் என்கிறவரு வீட்டு பெரியம்மாவுக்கு தூரத்து உறவு, ஒரு வகையில தங்கச்சி மக மாதிரி. பெத்தவங்களை சின்ன வயசுலயே இழந்துட்டு மாமாவோட தயவால படிச்சவரு. மேல் படிப்பெல்லாம் படிச்சுட்டு உபகார சம்பளத்திலேயே முடிச்சுக்கிட்ட ஒரு படிப்பை. ஏதோ ஒரு சமயம் பரீட்சைக்கு பணம் தேவைப்படுதுன்னு கேட்க வந்திருந்த போது அவருக்கு கிடைச்ச மரியாதை எனக்கு நல்லா தெரியுமா. அப்ப இந்த வீட்டுல சின்னையா கூட ஊர்ல இல்ல. வாசல் வராந்தாலே வச்சு காப்பியை கொடுக்க சொல்லி கண்டிப்பா உதவ முடியாதுன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ அந்த பையன் அமெரிக்கால ஏதோ ஒரு ஊர்ல பெரிய என்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராம். பணம் பதவி என்ற தகுதிகள் வந்தோன்னே வரவேற்பு இப்ப தடபுடல் படுது. படு கோபத்துடன் பற்களை கடித்தார். தலையில தூக்கி வச்சுக்கிறதும் இறக்கி போடுறதும் அவங்க இஷ்டம், நமக்கு என்ன என்று கடிந்து கொண்ட சாம்பவி தன் காரியத்தில் கண்ணாக இருந்தாள். அன்று காலை கடையை திறந்துவிட்டு வீட்டுக்கு போகும் பொழுது விருந்தாளியை வரவேற்க பார்த்திபன் வீடு திரும்பி விட்டிருந்தான். திருச்சியிலிருந்து ஒரு டாக்ஸி பேசிக்கொண்டு பயணப்பட்டிருந்த ரவிச்சந்திரன் காலை 9 மணிக்குள்ளேயே வீட்டுக்கு வந்து விட்டிருந்தான். கையில் சிறியதொரு கைப்பெட்டியும் தோளில் மாட்டிக்கொண்டிருந்த தோல் பையும் புகைப்பட கருவியுமாக உள்ளே வந்தான். வந்ததும் பாதனைகளை கலற்றிவிட்டு மரகதம்மாளை பார்க்க அறைக்குள்ளே வந்தான். சுருண்ட கிராப்பும் சிவந்த முகமுமாக ஓங்கி உயரமாக அவன் செழுமையாக காணப்பட்டதை கவனித்தாள் மரகதம். ஒரு காலத்தில் அவனுக்கு உதவ மறுத்த பிசகு மனதை உறுத்தியது. எப்படி இருக்கீங்க? உடம்புக்கு முடியாம படுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டதும் உடனடியா வந்து பார்த்துட்டு போகணும்னு கிளம்பி வந்தேன் என்று முறுவளித்தான். அப்படி நான் என்ன பிரசித்தி பெற்ற மகாராணி?
நான் உடம்புக்கு சௌக்கியம் இல்லாம படுத்திருந்த செய்தி ஊர் உலகமெல்லாம் பரவி கிடக்கு. யார் சொன்னது? வியப்புடன் கேட்டாள் மரகதம். சென்னையில் என் உறவினர் வீட்டில் தங்கி இருந்த போது திருமதி பார்த்திபன் அவர்களுடைய தந்தையை சந்திச்சேன். அவர் உங்க உடல்நிலையை பத்தி சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாரு. அட, சொல்ல மறந்துட்டேனே, மிஸ்ஸஸ் பார்த்திபன், உங்க சகோதரிக்கு உடம்பு குணமாயிடுச்சு. இப்போ வீட்டுல தான் இருக்காங்க. உங்க அப்பா என்ன தன்னோட வீட்டுக்கு அழைச்ச போது போய் பார்த்தேன். இப்போ காய்ச்சல் பூரா அடங்கி நல்லா எழுந்து நடமாடுறாங்க என்ற சாம்பவியிடம் அவன் கூறியதை மரகதத்தால் பொறுக்க முடியவில்லை. இது என்ன கூத்து? அவள் உறவினன் ரவிச்சந்திரன் அமெரிக்காவில் வசதியாக வாழ்கிறவன். எப்படியோ சுத்தி வளைச்சு இவ வீட்டு கும்பல புகுந்துட்டு இருக்கானே. வாகீசன் லேசுப்பட்ட மனுஷன் இல்லையே. பையனை கையில போட்டுக்கிட்டு அடுத்த பொண்ணுக்கு அவனை கட்டி வைக்க முயன்றுவாரே. அப்படி எதுவும் நடக்கும்படி அனுமதிச்சிடக்கூடாது. ஆத்திரத்துடன், அப்படியா, சந்தோஷம் என்றாள் போலியான குரலில். அடுத்த நாள் காலை மரகதம் மாலை காண லேசாக கதவை தட்டிவிட்டு ரவிச்சந்திரன் உள்ளே வந்தான். சுத்தமான படுக்கை விரிப்பின் மீது தலையணை அடுக்குகள் மேல் சாய்ந்தபடி மாற்றுடையில் பளிச்சென்று மரகதம்மாள் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். லேசான மருந்து நெடி அறைக்குள் கவிந்து கொண்டிருப்பதையும் உணர்ந்தான். ஆஸ்பத்திரிக்கு மேல் எல்லாம் அமர்க்களமாக இருக்கிறதே என்று பார்வையை அறை முழுவதும் சுழல விட்டவனுக்கு உள்ளே வியப்பு. வா தம்பி, காஃபி சாப்பிட்டியா? உபச்சாரமாக வரவேற்றபடி கேட்டாள் மரகதம்மாள். நேத்தே உங்களுக்கு தர வேண்டும் என்று எடுத்து வச்சேன். உள்ளே எட்டி பார்த்த போது தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. அதனால இன்னைக்கு காலையில முதல்ல உங்களுக்கு தந்துட்டு பிறகு மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன் என்றான் முருவளித்தபடி. கையில் கொண்டு வந்த அந்த வண்ண காகிதங்களால் சுற்றப்பட்டிருந்த 3 பொட்டலங்களை மேஜையின் மீது வைத்தான். அது சமயம் பார்த்திபனும் அதன் பின் சாம்பவியும் அறைக்குள் வந்ததை கண்டு அவன் முகம் பிரகாசமானது. நல்லதா போச்சு, எல்லாருக்கும் ஒரே சமயத்துல கொடுத்துடலாமே. லேசாக சிரித்தபடி முதலில் ஒரு பொட்டலத்தை எடுத்தான். உங்களுக்கு வானொலி நிகழ்ச்சிகளை கேட்க ரொம்ப பிரியம்னு தெரியும், அதனாலதான் உங்களுக்கு அந்த டிரான்சிஸ்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று பொட்டலத்தை அவளது படுக்கை ஓரத்தில் வைத்தான். மரகதம்மாளின் கண்கள் பெருமையில் பளபளத்தன. கையும் காலும் வராம கிடக்கிறனே, எனக்கு இதெல்லாம் எதுக்கு? என்ன நீ பார்க்க வந்தது பெரிய காரியம் என்று ஒப்புக்காக கூறிவிட்டு பொட்டலத்தை தனது இடது கையால் வருடினாள். சற்றென்று ரவிச்சந்திரன் அதை எடுத்து காகிதத்தை பிரித்து டிரான்சிஸ்டரை அவள் பார்வையில் படும்படி கையருகே வைத்தான். இடது கையால் டிரான்சிஸ்டரை எடுத்து பார்த்தாள். பல நாட்களாக அவள் விரும்பிய பொருள் அது. அடுத்த வீட்டு அபிராமி மகன் துபாயிலிருந்து தன் தாயாருக்கு வாங்கி வந்திருந்த அந்த சின்னஞ்சிறு டிரான்சிஸ்டரை கண்டபோது கையடக்கமாக தனக்கும் அப்படி ஒன்று வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். இப்போது அந்த ஆசையை ரவிச்சந்திரன் பூர்த்தி செய்துவிட்டதை உணர்ந்து உள்ளூர மகிழ்ந்து போனாள். உனக்கு வீண் செலவு என்னத்துக்குப்பா என்றாள் போலியான குரலில். உங்கள் வீட்டில் இல்லாத பொருள் இல்லை என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைச்சு வாங்கினேன். இது சமயம் கட்டாயமா இது உங்களுக்கு உதவியா இருக்கும். தலையணை கிட்ட வச்சுட்டு நீங்க பாட்டு நாடகம் எல்லாம் கேட்கலாம். அத்தனை தூரத்துல இருந்து வந்து உங்களை வெறுங்கையோட பாக்குறது முறையா என்று கேட்டுக்கொண்டே அவன் அடுத்த பொட்டலத்தை கையில் எடுத்தான். தன் மீது அவன் கொண்டிருந்த மதிப்பை எண்ணி பூரித்து போய் அவன் கையில் இருந்த பொட்டலத்தை உன்னிப்பாக கவனித்தாள். பார்த்திபன், உங்களுக்கு என்னோட அன்பளிப்பு, கல்யாண பரிசு வச்சுக்கோங்க என்றபடி பார்த்திபனின் கையில் வைத்தான். எனக்கும் ஒரு பரிசா? ஓ தேங்க்ஸ் என்றபடி பார்த்திபன் சிரித்துக்கொண்டே அதை பிரித்தான். உள்ளே அழகானதொரு வெளிநாட்டு டிஜிட்டல் கடிகாரம் இருப்பதை கண்டு மரகதம்மாளுக்கு மகா திருப்தி. ஆசையோடு கொண்டு வந்து கொடுக்கறான். இன்னைக்கு இத கையில கட்டிக்கிட்டு வேலைக்கு போயேன், அம்மா சிபாரிசு செய்தாள். 3வது பொட்டலத்தை அவன் கையில் எடுத்த போது மரகதம்மாளின் மார்பு படபடத்தது. இது உங்களுக்கு நான் தரும் கல்யாண பரிசு, உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றபடி அதை சாம்பவியிடம் கொடுத்தான். மரகதம்மாளின் முகத்திலே இதுவரை பரவி நின்ற புன்னகை சட்டென்று மறைந்து போனது. என்ன துணிச்சல் இவனுக்கு! சாம்பவியை முன்பின் அறியாதவன் அவளது மாமியார் புருஷன் முன்னிலையில் பரிசு கொடுக்கின்றானாமே, அதையும் வெட்கமில்லாது வாங்கிக் கொள்ள இவளுக்குத்தான் எத்தனை நெஞ்செழுத்தம்! உள்ளூர வெகுண்டாள். படுக்கை அருகே கிடந்ததொரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவன் அமெரிக்காவை பற்றியும் அங்கே தான் வாழ்கின்ற நிலைமை பற்றியும் சொல்லியதை கேட்க அவளுக்கு மிக்க பொறாமையாகத்தான் இருந்தது. தம்பி, எனக்கு தூக்கம் வருது, மன்னிச்சுக்கப்பா, வயசாயிடுச்சு இல்லையா, மருந்து வேற சாப்பிடுறேனா என்று முனகினாள். அதுக்கென்ன அம்மா, நீங்க நல்லா இப்ப தூங்குங்க, பின்னாடி பார்க்கலாம் என்று விடை பெற்றுக் கொண்டு வெளியேறினான். மகனும் அவன் பின் கிளம்பி போன பின் மேஜை மீது கிடந்த பொருள்களை சரி செய்து கொண்டிருந்த மருமகளை பார்க்க பிடிக்காது கண்களை மூடிக்கொண்டாள். நெஞ்சு நெருப்பாக எரிந்தது. தன்னை தவிர மற்றவர்கள் நல்லபடியாக செல்வத்தின் செழுமையோடு வாழ்வதை கேட்க பிடிக்காத பொறாமைக்காரி அவள்.
10 பைசாவுக்கு எண்ணெய் வாங்கி தலையில் தடவி கொள்ள முடியாத பரட்டை தலையும் அழுக்கு பிடித்த சொக்காயுமாக வந்து வாசலில் அவள் தயவுக்காக காத்திருந்த ரவிச்சந்திரனா இவன் 2 கார்கள் வைத்திருக்கிறானாமே. 8 ஏக்கர் பூமியில் நடுவே பங்களாவா, நீச்சல் குளமா, குதிரை சவாரி கூட செய்கிற பழக்கமாமே. ஏதோ சினிமாவில் பார்ப்பது போல தன் வாழ்க்கையை பற்றி கதையாக சொல்கிறானே, நிஜமா இருக்குமோ? அப்படி இருந்தால் அத்தனை செல்வ போகத்தையும் வாகீசனது 2வது மகள் அனுபவிக்க விடக்கூடாது. ஏதாவது சொல்லி அவர் மேல் இவனுக்கு அசட்டை ஏற்பட செய்ய வேண்டும். அதே சமயம் சாம்பவியை பற்றி பார்த்திபனுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை செய்து மனதை குழப்பிவிட வேண்டும். தாடை வலிக்க பற்களை கடித்து கொண்டாள். அத்துடன் நிற்காது சாம்பவி அப்பால் சென்றதும் தன்னை பார்க்க வந்த தன் அந்தரங்க வேலைக்காரியிடம் சொல்லி வைத்தாள். வீட்டுக்கு வந்திருக்கானே விருந்தாளி பையன், அவன் நடத்தையில ஒரு மாதிரி, அதனால அவனை ஒரு கண்ணு பாத்துக்கோ. என் மருமகனும் வயசுல சின்னவ, நெருப்பும் பஞ்சும் அருகில இருந்தா என்ன ஆகும்? என் தலையெழுத்து நான் இப்படி படுத்து கிடக்குறேன். இவன் காலையில கடைக்கு போனா உச்சி பொழுதுக்கு தான் சாப்பிட வர்றான். அதுவரை இந்த பையன் அடுப்பங்கரை சுத்தி கொண்டிருந்தா கருமம். இவனை இப்ப யார் இங்க அழைச்சது? பொன்னிக்கு அதற்கு மேல் தூபம் போட தேவை இருக்கவில்லை. இயற்கையாகவே அவளுக்கு அதிகமானதொரு கற்பனை சக்தி உண்டு. எஜமானி உசிப்பு விட்டதும் அது சிறகடித்து கொண்டு பறக்க தயாராகிவிட்டது. நானே சொல்லணும்னு நினைச்சேம்மா, நீங்க படுத்த படுக்கையா இருக்கும்போது இது மாதிரி இளவயசுக்காரங்களை வீட்டுல தங்க விடுறது தப்பு. அவர் பாக்குறதும் சிரிக்கிறதும் எனக்கு மனசுக்கு பிடிக்கல, மூட்டி கொடுத்தாள். ஏன் பொன்னி, நீ ஏதாவது தப்பு தண்டாவ கண்ணால பாத்தியா? இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு என்னமா புரியும்? ஆனாலும் அது சரியில்லைன்னு என் மனசுக்கு தெரிஞ்சிச்சு. சாதாரண சங்கதியா இருந்தா அந்த ஐயா அம்மா கிட்ட தமிழ்லயே கேட்டிருக்கலாமே. நேத்து காலையில நம்ம வீட்டு ஐயா அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் இவரு நம்ம அம்மா கிட்ட ஓடி வந்து என்னமோ தசு புசுன்னு பேசினாரு. இவங்களும் அதே ரீதியில பதில் சொன்னாங்க. 2 பேரும் பக்கு பக்கு பக்குன்னு சிரிக்கிறாங்க. புருஷன் இல்லாத அண்ணியனோட எந்த பொண்ணு சிரிச்சு பேசுறது நல்லது இல்லம்மா. பொண்ணு சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, சும்மாவா சொல்லியிருக்காங்க? அவ்வளவுதான். அந்த சங்கதி மரகதத்திற்கு போதுமானதாக இருந்தது. இவைகளை கொண்டே அவள் நினைத்ததை சாதிக்க முடியும் என்று மனதில் ஒரு குரூர திட்டம் உதயமாகியது. அன்று பகல் உணவிற்கு பின் தன்னை பார்த்து போக வந்த மகனிடம் கோபமாக கேட்டாள். உனக்கும் எனக்கும் அந்த ரவி பயல் பரிசு கொடுத்தா அது சரி, உன் மனைவிக்கு பரிசு கொடுக்க அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் கல்யாண பரிசு என்ற நிலையில் ஏதோ தான் கொண்டு வந்த பொருள்களை கொடுத்தாரு. அதுல தப்பு என்னம்மா? அவர் வரப்போறார் அப்படிங்கறத கேட்டு நீங்க தானே ரொம்ப மகிழ்ச்சியோட தங்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய உத்தரவிட்டீங்க. என் தலையில நானே தீ வச்சுக்கிட்டேன், ஒப்புக்கிறேன். பையன் வெளிதேசத்துக்கு போன பிறகு இப்படி கெட்டு போயிருவான்னு நான் எதிர்பார்த்தேனா? அவன் நடத்த புரிஞ்ச பிறகுதான் என் மனசு அலை பாயுது. வந்து 1 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ரவிச்சந்திரனோட நடத்தையை பத்தி நீங்க எப்படிமா கணிப்பு செஞ்சீங்க? அவன் பேசுற டம்ப பேச்சும் அவன் உடையும் அவன் பார்வையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. 1 வாரமாவது இருக்கணும்னு நிர்பந்தம் செஞ்சுட்டு இப்போ கிளம்புங்கன்னு எப்படியம்மா விரட்ட முடியும்? மேலும் அவர் பார்வையும் பேச்சும் எனக்கு விகல்பமாவே படலையே. பார்த்திபா, உனக்கு வயசாச்சே ஒழிய உலகமே தெரியலையே. அவன் எதுக்காக தன்னை பத்தி என்கிட்ட ரொம்ப அளந்தான் தெரியுமா? அப்போ அறைக்குள்ள சாம்பவையும் வேலை பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா இல்லையா? அவ காதுபட தான் வாழ்றது வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் உறக்கவே பீத்திக்கிட்டு இருந்தான். ஊரா மனைவி எதிரே தன்னை பத்தி புகழ்ச்சி என்னத்துக்கு? நடுநடுவே அவளை கடைக்கண்ணால பார்த்து பச்சை சிரிப்பு சிரிச்சத என்னால சகிச்சுக்க முடியல. அம்மா, நானும் கூட தானே அப்போ அங்க இருந்தேன். சாம்பை அவர் பக்கம் திரும்ப கூட இல்லையே. நீங்க ஏன் வீணா இப்படிலாம் பழி சுமத்துறீங்க? சிறிது கோபத்துடன் கேட்டான் பார்த்திபன். நான் ஏன் உன் மனைவி மேல பழி சுமத்துறேன்? எனக்கு என்ன பைத்தியமா? நீ கடைக்கு போன பிறம் அவன் சமையலற வாசற்படிக்கிட்ட பழி கிடக்குறானா? பொன்னி வந்து என்கிட்ட முறையிடுற அளவு அவன் கேவலமா நடந்துக்கிறான். சாம்பவியும் அதுக்கு ஈடு கொடுத்து தவறான முறையில நடந்துக்கிறான்னு சொல்றீங்களா? ஆத்திரத்துடன் மகன் கேட்டான். நான் படுத்து கிடக்கேன், காதால கேட்டதைத்தான் சொன்னேன். கண்ணால பார்க்க முடிஞ்சதை பத்தி பேசினேன். அந்த அறைக்கு அப்பால என்ன நடக்கிறதுன்னு நீதானே பார்த்து புரிஞ்சுக்கணும். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, சந்தர்ப்பம் சரியா இல்லாததால ரொம்ப பேர் பத்தினிகளா இருக்காங்கன்னு ஒரு பழமொழி உண்டு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிடைச்சும் ஒரு பெண் உறுதியா இருந்தா அவதான் பத்தினி. கோபமாக பேசிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள் மரகதம். வெளியே வந்த பார்த்திபனின் முகத்தில் பூத்த வியர்வையை துண்டால் துடைத்துக் கொண்டான். அவன் நெஞ்சில் இனம் புரியாத ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அம்மா சொல்வது உண்மையாக இருக்குமா? அவனது மனதை நோகச் செய்வதில் தாயாருக்கு என்ன லாபம்? சாம்பவியின் மேல் ஏற்பட்டிருக்கும் வெறுப்பினால் இப்படி ஒரு விபரீதமான ஒரு கதையை கட்டுகிறார்களா?
சஞ்சலத்தில் தவித்த தன் மனதை தானே சமாதானப்படுத்திக் கொண்டு அவன் கடைக்கு கிளம்பும் முன் நடந்ததொரு நிகழ்ச்சி அவனை மிகவும் பதட்டமடை செய்தது. சாம்பவி உள்ளே இருந்து ஒரு தட்டில் கணவனுக்காக குடிக்க தண்ணீர் நிரம்பிய டம்ளரை கொண்டு வந்தாள். சுவற்றில் இடித்துக்கொண்டு அதை தவறவிட்டாள். அட, கீழே போட்டுட்டீங்களே என்று அனுதாபத்துடன் கூறியபடி ஒரே பாய்ச்சலாக ஓடி வந்து ரவிச்சந்திரன் அந்த டம்ளரையும் தட்டையும் எடுக்க முற்பட்ட போது அதே பணியில் ஈடுபட குனிந்த சாம்பவியின் தலையோடு மோதிக்கொண்டு சாரி மிஸ்ஸஸ் பார்த்திபன் என்று சிரித்துக்கொண்டு விலகினான். குங்குமமாக சிவந்து போன சாம்பவியின் முகத்தை பார்த்த பார்த்திபன் ஆத்திரத்தில், பொறாமையில், சந்தேகத்தில் கொதித்து போனான். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே என்கிற நாவலின் 8வது பாகம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.